மத்திய அரசின் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணியளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் செயல்பட்டு வரும் சாம்சங் நிறுவனத்தில் ஊதிய உயர்வு, புதிய தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் CITU ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் சாம்சங் இந்திய தொழிலாளர்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டதாக தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அறிவித்துள்ளது. ஆட்டோ கட்டணம் வருகின்ற 1ஆம் தேதி முதல் உயர்கிறது. புதிய கட்டணம் தொடர்பான விரிவான பட்டியலை அனைத்து ஆட்டோ சங்கங்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி குறைந்தபட்ச கட்டணமாக முதல் 1.8 கிலோமீட்டருக்கு ரூபாய் 50 எனவும், கூடுதலாக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 18 கட்டணம் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் என்ற பெருமையை உத்தரகாண்ட் பெற்றுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த உத்தரகாண்ட் சட்டசபை தேர்தலின் போது மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் என பாஜக அதன் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வக்ஃபு வாரிய திருத்த மசோதா கடந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் தாக்குதல் செய்யப்பட்டதை அடுத்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது. இந்த குழு மத தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளிடம் இருந்து கருத்துக்களை கேட்டது. குழுவின் உள்ள எம்பிகளும் பல்வேறு பரிந்துரைகளை தெரிவித்தனர். இந்த நிலையில் 44 மாற்றங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் இதில் 14 மாற்றங்களுக்கு இந்த குழு ஒப்புதல் வழங்கியதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் கீழ் இயங்கும் வான்படை காசா என்ற அதிகனரக ஆளில்லா விமானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. 1000 கிலோமீட்டர் தூரம் மற்றும் 4000 கிலோமீட்டர் ரேடியஸ் வரை இயங்கும் திறன் உடைய காசா ட்ரோனை பயன்படுத்தி நேற்று நடந்த பயிற்சியின் போது 8 இலக்குகளை IRGC வான்படை வெற்றிகரமாக அழித்தது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஆண்டுதோறும் சிறந்த டெஸ்ட், ஒருநாள், T20 அணிகள் மற்றும் சிறந்த வீரர், வீராங்கனைகளை தேர்வு செய்து கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டின் சிறந்த மகளிர் ஒருநாள் வீராங்கனையாக இந்திய அணியின் ஸ்மிருதி மந்தனாவை ICC அறிவித்துள்ளது. அவர் கடந்த ஆண்டில் இந்தியாவிற்காக 13 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 747 ரன்கள் குவித்துள்ளார்.